மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள். தமிழக வெற்றி கழகம் போன்ற அரசியல் கட்சியினர் இந்த வாக்குப்பதிவு அதிகரித்திருப்பது தங்களுக்கு ஒரு மிகப்பெரிய முன்னிலையை தருவதற்கான வாய்ப்பு இருப்பதாக பார்க்கின்றார்கள். அதே நேரம் இது எஸ்ஐஆர் பணிக்கு பிறகான ஒரு மாற்றம் என்பதாக மற்ற கட்சிகள் எல்லாம் கருத்துக்களை சொல்லி இருக்கின்றார்கள். எனவே இந்த தேர்தல் முடிவுற்ற பிறகு அந்த வாக்கு எண்ணிக்கை நடைபெறக்கூடிய நேரத்தில் தான் அது போன்ற முடிவுகள் தெரிய வரும். இப்பொழுது முக்கிய தலைவர்கள் அனைவரும் தங்களுடைய வாக்குகளை செலுத்தி முடித்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் தாங்கள் போட்டியிடக்கூடிய தொகுதிகளுக்கெல்லாம் அவர்கள் சென்று அந்த தொகுதிகளில் நடைபெறக்கூடிய அந்த வாக்குப்பதிவை பார்வையிட்டு வருகின்றார்கள். வேட்பாளர்களோடு 3 வாகனங்கள் வரை செல்லலாம் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் மனக்கோலம் பூண்ட நிலையிலேயே பல்வேறு வாக்காளர்கள் வருகை தந்து இன்று வாக்கு செலுத்துகின்றார்கள் என்பதை பார்க்கின்றோம். இன்று திருமண முகூர்த்தம் இருப்பதன் காரணமாக பல்வேறு இடங்களிலும் திருமணங்கள் நடைபெற்றிருக்கின்றன. அந்த திருமண விழாவில் பங்கேற்ற தம்பதி அவர்கள் அப்படியே வருகை தந்து இப்பொழுது வாக்குகளை செலுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை பார்க்கின்றோம். பல மாவட்டங்களிலே, குறிப்பாக மேற்கு மாவட்டங்களிலே காலை முதல் இதுபோன்று மணமாலையோடு வருகை தந்து தங்களுடைய ஜனநாயக கடமையை வாக்காளர்களாக தம்பதிகள் நிறைவேற்றி இருக்கின்றார்கள் என்பதை பார்க்க முடிகின்றது. இதே போன்று வயதானவர்கள், மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்டவர்களும் ஆர்வத்தோடு வருகை தந்து வாக்களித்திருக்கின்றார்கள். தேர்தல் நியாயமாக நடைபெற வேண்டும் என்ற அடிப்படையிலே தேர்தல் ஆணையம் பல்வேறு முயற்சிகளை எடுத்திருந்தது என்பதையும் பார்த்தோம். காங்கேயம், கவுண்டம்பாளையம் உள்ளிட்ட அனைத்து தொகுதிகளிலுமே 40க்கும் கூடுதலாக வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. கரூரினுடைய கிருஷ்ணராயபுரம், நாமக்கல், குமாரபாளையம் உள்ளிட்ட தொகுதியில் எல்லாம் 40 கடந்து குமாரபாளையத்தில் எல்லாம் கிட்டத்தட்ட பாதி வாக்குகள் பதிவாகிவிட்டது. 50% வாக்குகளை தொட்டுவிட்டது என்பதை பார்க்க முடிகின்றது. பல்லடம் தொகுதியிலே 43, மொடக்குறிச்சி தொகுதியிலே 43, மேட்டூர் தொகுதியிலே 41, மடத்துக்குளம் தொகுதியிலே 41 என்று கோவை மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய சேலம் உட்பட மேற்கு மாவட்டங்களிலே கணிசமான அளவு வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. 40% வாக்குகளை கடந்திருக்கக்கூடிய தொகுதிகள் எடுத்து பார்த்தோம் என்றால் அதுவே ஒரு 30 தொகுதிகளுக்கு மேலாக கடந்திருக்கின்றது. குறிப்பாக பெருந்துறை, ராசிபுரம், சங்ககிரி உட்பட மேற்கு மாவட்ட தொகுதிகளில் கணிசமான அளவு வாக்குகள் பதிவாகி இருக்கின்றது. கார்த்திக் சிதம்பரம் தனக்குரிய அந்த சட்டப்பேரவை தொகுதியிலே தன்னுடைய வாக்கை பதிவு செய்திருக்கின்றார் என்பதை பார்க்கின்றோம். எனவே இந்த தேர்தலை பொறுத்தவரை மேற்கு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய 26 தொகுதிகளிலே 40% வாக்குகள் கடந்திருக்கின்றன. மேற்கு மாவட்டத்தை பொறுத்தவரை எப்பொழுதுமே அதிமுக இதை ரசிக்கக்கூடும். அதாவது மேற்கு மாவட்டத்திலே கணிசமான அளவு வாக்குகள் பதிவாகி இருக்கின்றது என்பது அதிமுகவிற்கு ஆறுதல் தரக்கூடிய ஒன்றாக இருக்கும். ஆனால் தேர்தல் முடிவில் மட்டும்தான் அது முழு அளவில் எதிரொலிக்கும் என்னவாக இருக்கின்றது என்று. அதே நேரம் திமுக தலைமையும் கூட முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி உள்ளிட்டவர்களுடைய வரவுக்கு பிறகு மேற்கு மாவட்டங்களிலே உள்ளாட்சி தேர்தலிலே கணிசமான தங்களுடைய செல்வாக்கை மேற்கு மாவட்டத்திலும் திமுக நிரூபித்திருந்தது. எனவே திமுகவை பொறுத்தவரை இந்த முறை மேற்கு மாவட்டங்களில் வாக்குச்செறிவு அதிகரித்திருப்பதன் பின்னணியிலே திமுகவுக்கு ஆதரவான ஒரு அலை உருவாகி இருக்கக்கூடும் என்று திமுக தலைமை எதிர்பார்க்கக்கூடும். எனவே ஒவ்வொரு கட்சியினரும் தற்பொழுது இந்த வாக்குப்பதிவு எண்ணிக்கை மிக அதிகபட்ச வேகத்தில் செல்லக்கூடியதை பல்வேறு கண்ணோட்டங்களில் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொரு கட்சிக்கும் இதில் ஒரு கண்ணோட்டம் இருக்கின்றது என்பதை தெரிந்து கொள்ள முடிகின்றது. வாக்கு எண்ணிக்கை அதிகமாக இருக்கின்றது, கிட்டத்தட்ட 80 கடக்கப் போகின்றது என்றெல்லாம் கேட்கும் பொழுது திமுக தரப்பில் இருப்பவர்களிடம் கேட்கும் பொழுது அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு கருத்தாக ஒரு மாதிரி இருக்கின்றது. அதே போன்று அதிமுகவில் இருப்பவர்களிடம் சில கருத்துக்களை கேட்கும் பொழுது அவர்கள் சொல்லக்கூடிய தகவல், அவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய தகவல் ஒன்றாக இருக்கின்றது. தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் ஒன்று சொல்லுகின்றார்கள். அதே போன்று நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்கள் இந்த வாக்கு எண்ணிக்கை உயர்ந்திருப்பதற்கு பின்னணியிலே தங்களுக்கு சில சாதகமான அம்சங்கள் இருப்பதாக அவர்களும் சொல்லுகின்றார்கள். எனவே ஒவ்வொரு கட்சியும் வெவ்வேறு கண்ணோட்டங்களோடு இந்த வாக்குப்பதிவு எண்ணிக்கையை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். இறுதி நிலவரம் என்னவாக இருக்கும் என்பது இன்னும் ஒரு 10 நாட்களில் தெரிய வந்துவிடும். மே மாதம் 4ஆம் தேதி தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, மேற்கு வங்கம், அசாம், அருகில் இருக்கக்கூடிய புதுச்சேரி, யூனியன் பிரதேசம், கேரளா உள்ளிட்ட மாநிலங்களில் எல்லாம் தேர்தல் நடைபெறுகின்றது. முக்கியமாக இந்த 5 மாநில சட்டப்பேரவை தேர்தல் என்று சொல்லப்பட்டாலும் தமிழ்நாட்டினுடைய முடிவு என்பது தேசிய அரசியலில் எதிரொலிக்கப் போகின்ற ஒரு முடிவு. ஏனென்றால் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்தியா கூட்டணியினுடைய ஒரு முக்கியமான முகமாக இருக்கின்றார். எனவேதான் மேற்கு வங்க மாநிலத்திற்கு தரக்கூடிய முக்கியத்துவத்தை தமிழகத்திற்கு பாஜக தலைமை தந்து கொண்டிருக்கின்றது. பாஜகவினுடைய தேசிய தலைமையிலிருந்து பிரதமராக இருக்கட்டும், உள்துறை அமைச்சராக இருக்கட்டும், பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருக்கட்டும் தொடர்ந்து வந்து செல்கின்றார்கள். நாடாளுமன்றத்திலே இந்தியா கூட்டணியை எதிர்கொள்வதற்கு மிகப்பெரிய சவாலாக திமுக தான் இருக்கின்றது என்ற ஒரு பார்வை பாஜகவில் முன்வைக்கப்படுகின்றது. எனவே தேசிய அளவில் திமுக என்பது பாஜகவிற்கு ஒரு நெருக்கடி தரக்கூடிய கட்சியாக இருக்கக்கூடிய நிலையில் தமிழகத்தில் திமுகவினுடைய செல்வாக்கை குறைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் பாஜக தமிழக தேர்தல் களத்தை எதிர்கொள்கின்றது. அதற்கேற்ப அதிமுக தலைமை பாஜகவோடு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பது தேசிய அரசியலில் பாஜக விரும்பக்கூடிய ஒரு முடிவாக இருக்கின்றது. அதே நேரத்தில் அதிமுகவை பொறுத்தவரை கடந்த 2016க்கு பிறகு மீண்டும் முழு அளவிலான ஒரு வெற்றி பாதைக்கு திரும்புவதற்குரிய வாய்ப்பை எதிர்நோக்கி இருக்கின்றார்கள். எனவே இந்த தேர்தல் அதற்கு கை கொடுக்கும் என்ப நம்பிக்கையோடு அதிமுகவினர் இருக்கின்றார்கள். மற்ற அரசியல் கட்சியினுடைய தலைவர்களுக்கு எந்த வகையிலும் குறையில்லாமல் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடுமையான உழைப்பினை இந்த சட்டப்பேரவை தேர்தலிலே வழங்கியிருந்தார். அந்த கட்சியினர் அதை ஒரு முக்கியமான ஒரு நகர்வாக பார்த்தார்கள். தமிழகத்தினுடைய
அனைத்து சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் கடந்த ஒரு 6 மாதங்களுக்கு உள்ளாக தேர்தல் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட தலைவராக அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இருந்தார். ஒவ்வொரு தலைவரும் எத்தனை தொகுதிகளுக்கு சென்று வந்தார்கள் என்ற ஒரு பட்டியலை கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக பார்த்தோம். அந்த பட்டியலில் அதிகப்படியான தொகுதிகளுக்கு சென்ற ஒரு நபராக அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் இருந்தார். தான் போட்டியிடக்கூடிய தொகுதிக்கு கூட கடைசி நாளில் கடைசி கட்ட பரப்புரையில் தான் அவர் சென்றிருந்தார். அதற்கு முன்பாக தன்னுடைய கட்சியில் போட்டியிடக்கூடிய தனது சின்னத்தில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் 170, 175 தொகுதிகளுக்கு மட்டுமல்லாமல் கூட்டணி கட்சி போட்டியிடக்கூடிய தொகுதிகள் என்று தமிழ்நாடு முழுவதும் பயணம் செய்திருந்தார். எனவே அதிமுகவிற்கும் இந்த தேர்தல் ஒரு முக்கியமான தேர்தலாக பார்க்கப்படுகின்றது. நம்பிக்கையோடு அவர்கள் இந்த தேர்தல் களத்தை எதிர்கொண்டிருக்கின்றார்கள். எனவே அதிமுக மற்றும் திமுக என்கின்ற 2 துருவ அரசியலுக்கிடையே பாஜக தேசிய அரசியலில் தங்களுக்கு ஒரு ஆதரவான நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என்றால், நாடாளுமன்றத்திற்குள்ளாக இந்தியா கூட்டணியை சமாளிக்க வேண்டும் என்றால் அதற்கு திமுகவினுடைய செல்வாக்கை தமிழகத்திலே சரிகட்ட வேண்டும் என்ற சூழ்நிலையில் தான் திமுக மேற்கு வங்க மாநிலத்தினுடைய அரசியல் தலைவராக இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜி அவர்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் தருகின்றதோ, அவரை அரசியல் ரீதியாக வீழ்த்துவதற்கு எவ்வளவு முன்னணி மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.